இப்போது நம்ம கிராம் பாசிட்டிவ் காக்கை பற்றி பார்க்க போகிறோம். கிராம் ஸ்ட்ரெயினில் வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கை பற்றி பார்க்க போகிறோம். கிராம் பாசிட்டிவ் காக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் we are going to talk about அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், என்டெரோகாக்கஸ், அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் பிட்வீன் தி ஆல் ஸ்டெப்டோகாக்கல் குரூப் அண்ட் என்டெரோகாக்கஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்டெப்டோகாக்கைன்னு ஒன்று இருக்கா. இந்த ஸ்டெப்டோகாக்கை வந்து ஸ்டெப்டோகாக்கை ஆர் ஜிபிசி, these are belong to the மைக்ரோகாக்கை ஃபேமிலியாக இருக்குது. இது வந்து தே ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர் ஜிபிசி ஃபேமிலியாக இருக்குது. லைக் ஸ்டெப்டோகாக்கை வந்து ஸ்டெஃபைலோகாக்கை வந்து ஒரு ஸ்டெப்டோகாக்கையோட ஃபேமிலியாக தான் இருக்குது. இது வந்து கேட்டலிஸ்ட் த பாசிட்டிவ் கிளஸ்டர் குரூப் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வேர் லேட்டர் டு த கேட்டலிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் செயின் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நெகட்டிவ் செயின் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் இருக்கும். ஸ்டெஃபைலோகாக்கஸ் வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் த செல்வாலோட கெமிக்கல் கம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டெஃபைலோகாக்கஸ் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 32 ஸ்பீஷியஸ், 15 சப்ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது. 32 ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது. 32 ஸ்பீஷியஸ், 15 வந்து சப்ஸ்பீஷியஸ் வந்து இருக்குது. 15 சப்ஸ்பீஷிஸ் வந்து இருக்குது. இதில் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ சொல்லலாமா? இது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ஆல்பஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆல்பஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிட்ரஸ் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் சிட்ரஸ் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் சிட்ரஸ் வந்து லெமன் எல்லோ கலரில் வந்து இருக்கும். அக்கார்டிங் டு கொயாகுலேஸ் என்சைம் ப்ரொடக்ஷனில் வந்து கொயாகுலேஸ் பாசிட்டிவில் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் ஆரியஸ், இது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் பயோஜின் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் பயோஜின் வந்து எக்ஸெட்ராவாக இருக்குது ஆல்பிகோஸில். இப்போ வந்து கொயாகுலேஸ் நெகட்டிவில் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆல்பஸ் இது வந்து நெகட்டிவாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதை சொல்கிறாங்க. நெகட்டிவாக இருக்குது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் எபிடெர்மிடிஸ் ஸ்டெஃபைலோகாக்கஸ். அதுக்கப்புறம் வந்து சாப்ரோஃபைட்டிகஸாக இருக்குது. பேத்தோஜென்ஸாக இருக்குது. ஸ்டெஃபைலோகாக்கஸ் சாப்ரோஃபைட்டிகஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இதோட மீனிங் என்னன்னு பார்த்துடலாமா? இதோட மீனிங் வந்து என்னென்னா, கொயாகுலேஸ் பாசிட்டிவ் இஸ் எ ஸ்டெப்டோகாக்கை சிஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் பயோஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஜீன் நேம் வந்து ஸ்டெஃபைலோ இஸ் டெரிவேட்டட் ஃபார் த ஸ்டெஃபைல், ஒரு க்ரீக் வேர்ட் இஸ் அ கிரேப் அண்ட் காக்கை இஸ் டெரிவேட்டட் ஃப்ரம் த கோக்கஸ். இது வந்து கிரேப் பெரி ஷேப்பில் இருக்கும். அதான் ஸ்டெஃபைலோகாக்கைன்னு சொல்கிறாங்க. த பாக்டீரியா ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்டு like berry is arranged in a cluster like branches of grapes, hence known as staphylococci அப்படின்னு இருக்குது. ஸ்பீஷியஸ் நேம் வந்து aureus form aurum, aurum latin means golden அப்படின்னு அர்த்தம். ஆரியஸ் அப்படின்னா வந்து கோல்டன் நேம் இப்படி சொல்கிறாங்க. these are become to the productions of golden yellow pigment இருக்குது. இந்த golden yellow pigment இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, யூசஸ் ஆஃப் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸோட யூசஸ் இருந்துக்கலாம்னா, CAMP டெஸ்ட். இது வந்து ஹீமோலைட்டிக் டாக்ஸின் ஆஃப் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் given by synergetic hemolysis with the Staphylococcus agalactus. This properties are hemolytic toxin test வந்து கண்டுபிடிக்கிறாங்க Staphylococcus aureus. It is used for CAMP, a test for Staphylococcus
அக்லாட்டியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து STELITISM ஸ்டெலைட்டிசம். Stellitism is produced by V factor, which the favor of the growth of Haemophilus influenza. Staphylococcus aureus is produced by factor 5, which is the favorite growth of the Haemophilus influenza. Haemophilus influenza வந்து growth வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Which the H influenza is inoculated in the perpendicular to the streaking line. Perpendicular to the streaking line. Streaking line வந்து streaking line ஓட perpendicular-ஆ வந்து இருக்குது. Perpendicular to the streaking line of Staphylococcus aureus. It produces a large colony is near the streaking line because more 5 factor is available, where a small colony is away from the streaking line because less 5 factor is available. This phenomenon is known as statitis. It is used for diagnosis of Haemophilia influenza. Haemophilia influenza வந்து இதில் வந்து டயக்னோசிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ Haemophilia influenza வந்து இதில் வந்து டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து Staphylococcus aureus வந்து test. Staphylococcus aureus is produced by factor 5. These are the favorite growth of Haemophilia influenza வந்து growth பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து co-agglutination test அப்படின்னு இருக்குது. இந்த co-agglutination test வந்து எப்படின்னா டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹீமோலைட்டிக் டாக்ஸின் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் co-agglutination test வந்து protein A Staphylococcus aureus is fixed with the antibody IgG except IgG3 is differentiated in the bacteria like Salmonella typhi, இப்போ இந்த Staphylococcus aureus இருக்கா, இது வந்து Salmonella typhi differentiated bacteria like Salmonella typhi. அதுக்கப்புறம் வந்து லிக்னெலியா, அதுக்கப்புறம் நிமோஃபிலியா, அதுக்கப்புறம் வந்து நைசீரியா, கொனரோசியா, Staphylococcus pyogenes. Mix such as antibiotic fixed Staphylococcus aureus with the patient in the serum containing antigen is particular bacterium. The bacterial antigen is combined with the antibody. Fixed Staphylococcus aureus is produced by clumping Staphylococcus aureus is known as co-agglutination. அதாவது Staphylococcus aureus வந்து co-agglutination-ஆக இருக்குது. இப்போ வந்து this properties of Staphylococcus aureus, it is used to diagnose the above mentioned bacteria. above mentioned bacteriaல வந்து இது பண்ண முடியும் Staphylococcus aureus இது பாக்டீரியா. இப்போ வந்து மார்ஃபாலஜி படி பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராம் ஸ்டெயின் பண்ணையில் P பாசிட்டிவ் காக்கை கிராம் பாசிட்டிவ் காக்கையாக இருக்குது. மார்ஃபாலஜியில் வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கையாக இருக்குது. தீஸ் ஆர் த சைஸ் அண்ட் ஷேப். தே ஆர் 1 micrometer ஆஃப் த டயாமீட்டர் அண்ட் ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கலாக இருக்குது அண்ட் ஓவல் இன் ஷேப்பில் வந்து இருக்குது. அண்ட் ஓவல் இன் டயாமீட்டரில் இருக்குது, ஸ்பெரிக்கல் அல்லது ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு கிரேப் லைக் கிளஸ்டராக இருக்குது. இஸ் பிகாஸ் டு த cell division is occur in 3 planes and daughter cells is remain the close proximity of the mother cells. Close proximity of the mother cell வந்து இது வந்து ஸ்ட்ரெயினாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 planeல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ். இப்போ வந்து சம்டைம்ஸ் a found of pairs, tetrad, short chain அதிலெலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இதாக இருக்குது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மியர் இஸ் ப்ரிப்பேர்ட் இந்த லிக்விட் கல்ச்சரில் ஸ்மியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து மொட்டிலிட்டி வந்து இது வந்து நான் மொட்டிலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு ஸ்போருமே இருக்காது. இதோட கேப்சூல் வந்து என்னென்னா ஃபியூ ஸ்டெயின்ஸ் கண்டெயின் பாலிசாக்கரைடு கேப்சூலாக இருக்குது. ஒரு சில கண்டெயின் வந்து பாலிசாக்கரைடு கேப்சூலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசாக்கரைடு கேப்சூலாக வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்னா பாலிசாக்கரைடு கேப்சூல் இந்த கேப்சூல் இருக்கா, அந்த கேப்சூல் இருக்குது. இது வந்து பாலிசாக்கரைடு கேப்சூலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிம்ப்ரியே இருக்குது. ஃபிம்ப்ரியேன்னு இருக்குது. தீஸ் ஆர்கன்ஸ் ஆர் adhesions are made up of டிகோயிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. adhesion are made up of டிகோயிக் ஆசிட். ஃபிம்ப்ரியே இருக்கா, அந்த ஃபிம்ப்ரியே வந்து டிகோயிக் ஆசிடால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் எல் ஃபார்ம்னு இருக்குது. எல் ஃபார்மில் வந்து the presence of penicillium and a few other chemical staphylococcus இருக்குது. These are assumed the cell wall is a definition to the L formல வந்து இருக்குது. definition to the L form. பெனிசிலியம் L form வந்து பெனிசிலியம் இருக்குது. அதர் ஃபியூ கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் இஸ் அசியூம் டு தி செல்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து ஸ்ட்ரெயின் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது. இதில் வந்து கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஃபேக்டர். என்னென்ன மாதிரி எஃபெக்டிவ் ஃபேக்டர்னால் டெம்பரேச்சரில் வந்து இதோட ரேஞ்ச் வந்து 10 to 42 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும். டிகிரி செல்சியஸ்லேயும் ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். பிஹெச் வந்து என்னென்னா பிஹெச் வந்து 7.4 to 7.6 இருக்குது. பிஹெச் வந்து என்னது 7.4 to 7.6 இருக்குது. இப்போது இதோட O2 அண்ட் CO2 வந்து எஃபிஷியன்சி வந்து இஸ் அரேபிஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபிஸாக இருக்குது. வந்து இருக்குது. ஆனரபிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து இதுக்குள்ளது. வான்வெளி என்னென்ன மாதிரி கல்ச்சர் மீடியாலாம் இருக்குது அப்படின்னா கல்ச்சர் மீடியா கேரக்டரைஸ்டு மெத்தடில் வந்து லிக்விட் மீடியாவில் வந்து லிக்விட் மீடியா வந்து பென்டோன் வாட்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பென்டோன் வாட்டர் நியூட்ரியன்ட் ப்ராத். லிக்விட் மீடியா லைக் எ பென்டோன் வாட்டர் நியூட்ரியன்ட் ப்ராத் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் டர்பிடிட்டினால இருக்குது. அதுக்கப்புறம் சாலிட் மீடியான்னு இருக்குது. சாலிட் மீடியாவில் வந்து நியூட்ரியன்ட் பிளேட்டில் வந்து நியூட்ரியன்ட் பிளேட்டுன்னு இருக்குது. நியூட்ரியன்ட் பிளேட் அகார் ஸ்லோப் ஸ்லெண்ட்டாக இருக்குது. இந்த காலனிஸ் ஆர் லார்ஜ். இந்த காலனிஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. தீஸ் காலனிஸ் ஆர் லார்ஜ் 2.5 mm வந்து இருக்குதும். இது வந்து ஒரு கான்வெக்ஸாக இருக்குது அண்ட் சர்க்குலரில் இருக்குது. இது வந்து ஒரு கான்வெக்ஸாகவும் இருக்குது, ஒரு சர்க்குலராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, ஒப்பேக்காக இருக்குது, ஈஸி டு எமல்சிஃபையபிளாக இருக்குது. Some stains is also produced with the golden yellow and orange color pigment. These are shown in the 2.1 pigmentல வந்து இருக்குது. The pigment is a lipoprotein in nature. Is believed to carotone, non-diffusible in nature, remains a stain of inoculation and produces in the confusion growth is known as oil paint appearance. appearanceல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The pigment. These are the properties of the pigment. Pigment வந்து எப்படி இருக்குன்னா Staphylococcus aureus form the pigment of pseudomonas where later is diffusible in nature. அதாவது later வந்து இது வந்து diffusible in natureல வந்து இருக்குது. Hence spreaded throughout the depth of the nutrient agar. Throughout the spread and depth of the nutrient agarல வந்து இருக்குது. Depth of the nutrient agar is entire
நியூட்ரியன்ட் அகார் என்டையர் ஸ்லாண்ட் பிகம் பிக்மெண்டடாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா பிளட் அகார் சம் ஸ்டெயின்ஸ் ப்ரொடியூஸ் பீட்டா ஹீமோலைசிஸ். ஒரு சில ஸ்டெயின் வந்து பீட்டா ஹீமோலைசிஸ் வந்து பண்ணுது. அப்படிப்பட்ட பீட்டா ஹீமோலைசிஸ் வந்து ஒரு சில ஸ்டெயின் வந்து பீட்டா ஹீமோலைசிஸ் பண்ணுது. இது வந்து ஷோ த எவிடென்ட் டு த இன்குபேட்டட் இஸ் அண்டர் டு 20% to 25% of CO2 is primarily inoculated the sheep of the blood agar it is used. Human blood is not used. Human blood வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Human blood are not used. Human blood is not used. Human blood வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. As it contain antibody. ஏன்னா வந்து இதில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குது. இந்த இன்ஹிபிட்டார் தீஸ் வந்து ஆன்டிபாடிஸில் இருக்குது. இது வந்து இன்ஹிபிட்டாரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெக்கான்கி அகார் இஸ் மே ப்ரொடியூஸ் இன் a small pink and a pinkish white colony. It is lactose fermentation. மெக்கான்கி அகாரில் வந்து லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக் அகாரில் வந்து லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to talk about செலக்டிவ் மீடியா, லிக்விட் செலக்டிவ் மீடியா, சாலிட் செலக்டிவ் மீடியான்னு இருக்குது. ரெண்டு மீடியா வந்து இருக்குது, லிக்விட் அண்ட் சாலிடுன்னு இருக்குது. லிக்விட் செலக்டிவ் மீடியா வந்து தீஸ் மீடியா கண்டெயின் 8 to 10 NaCl of the salt broth and salt cooked meat broth அப்படின்னு இருக்குது. சாலிட் செலக்டிவ் மீடியா இஸ் அ மேனிட்டால் அகார்னு ஒரு அகார் இருக்குது. அது வந்து சாலிட் செலக்டிவ் மீடியாவில் வந்து இருக்குது. தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை எல்லோ காலனிஸ் வந்து வரும். ஸ்டெஃபைலோகோக்கஸில் வந்து எல்லோ காலனிஸ் வந்து வருது. ஷோ இந்த பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்து டெலரண்ட் மீடியம். பொட்டாசியம் டெலரண்ட் மீடியம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த பல்க் காலனிஸாக இருக்குது. த அதர் மீடியம் இஸ் அ லூசிடம் மீடியம். அதுக்கப்புறம் வந்து லூடலம் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெயின் லித்தியம் குளோரைட் டெலோரேட்னு இருக்குது. சால்ட் மில்க் அகார் மீடியம் இஸ் வித் பாலிமிக்சின் பி அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமிக்சின் பி POLY பாலி மயாக்சின் பின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட் கல்ச்சர் லைக் MALDITOFVITE it is used to identify the species from the culture. இதெல்லாம் வந்து ஸ்பீஷிஸ் வந்து ஆட்டோமேட்டட் கல்ச்சரில் வந்து என்னென்ன கல்ச்சரில் வந்து என்ன இருக்குன்னு அப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீட்டா ஹீமோலைசிஸில் வந்து பார்க்க முடியும். பீட்டா ஹீமோலைசிஸ் இன் பிளட் அகரில் வந்து பார்க்கலாம். ஸ்டெஃபைலோகாக்கஸ் எல்லோ காலனிஸில் வந்து மேனிட்டால் சால்ட் அகாரில் வந்து எல்லோ காலனிஸ்லாம் இருக்குதா, அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட்டு வந்து எப்படின்னா பயோகெமிக்கல் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த பயோகெமிக்கல் டெஸ்ட்டில் வந்து சுகர் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. சுகர் ஃபெர்மெண்டேஷன் IMVIC டெஸ்ட்டுன்னு இருக்குது. கேட்டலேஸ் யூரியேஸ் அதாவது ஆக்சிடேஸ் டெஸ்ட், லிப்பேஸ் ப்ரொடக்ஷன் டெஸ்ட் அண்ட் லைசோஸ்டாப்சின் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது. கேட்டலேஸ் அப்படின்லாம் இருக்குது. சுகர் ஃபெர்மெண்டேஷனில் வந்து Streptococcus aureus is ferment is plenty of sugar with productions of acid without gas. Sugar ferment plenty of sugar, அதாவது plenty of sugar with produced with the acid without gas. ஆசிட் இருக்குன்னா ஆனால் கேஸ் இல்லாமல் ஆசிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சுகர் ஃபெர்மெண்டேஷனில் வந்து Staphylococcus aureus வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க. plenty of the sugar or production of the acid without gasaல் வந்து வந்தது. இதில் வந்து மேனிட்டால் ஃபெர்மெண்டேஷன் வித் ஆசிட் வித்தவுட் கேஸ். மேனிட்டால் ஃபெர்மெண்டேஷனில் வந்து என்ன நடக்குதுன்னா ஆசிட் வித்தவுட் கேஸில் பண்ணி it is used for differentiated into the Staphylococcus aureus from other species. Staphylococcus aureus from the other speciesல வந்து பண்ணுவாங்க. IMVIC test catalase urease nitrate is reduce the nitrate to nitrite. Phosphatase in gelatin liquefaction heat stable thermonuclease
test. Heat stable thermonuclease test is positive. Oxidase test is negative வரும். இது வந்து பாசிட்டிவாக வரும். யூரியேஸ், நைட்ரேஸ், கேட்டலேஸ், gelatin liquefations, தெர்மோநியூக்ளியஸ் டெஸ்ட் இது எல்லாத்துலேயும் வந்து பாசிட்டிவாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஸ் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவாக வரும். Lipase production test is a most stains of lipolysis production is dense to the opacity which they grow on the egg white containing media. It is used to lipase production. Lipase production test அப்படின்னா is most of the stain வந்து lipolytic production dense opacity which grown in egg yolk contain the media due to lipase production containing media due to lipase production வந்து பண்ணும். இதில் வந்து லைசோஸ்டாட்டின் சென்சிட்டிவிட்டியில் வந்து லைசோஸ்டாட்டின் மிக்சர் ஆஃப் த என்சைம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்டெஃபிலோகோக்கஸ் எபிடெர்மிட்டஸ் அப்படின்னு இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து பண்ணுதுன்னா ஸ்டெர்லைசேஷன் வந்து தெர்மல் டெத் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ஸ்டெர்லைசேஷனில் வந்து தெர்மல் டெத் பாயிண்ட் 62 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ்க்கு வந்து வைக்கிறாங்க. 30 மினிட்ஸ்க்கு வந்து 62 டிகிரி வைக்கிறாங்க. இட் ரெசிஸ்டட் ட்ரை இன் 3 to 6 மந்த்துக்கு வந்து ரெசிஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 60 டிகிரி செல்சியஸில் மறுபடியும் 30 செகண்ட்ஸில் வந்து வைக்கிறாங்க. டெர்மல் டெத் பாயிண்ட் வச்சு இப்படி பண்ணுறாங்க. இதில் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா 1% ஃபீனால் இன் 15 மினிட்ஸ் வந்து ஃபீனால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 10 to 15% ஆஃப் சோடியம் இஸ் கிளினிக்கலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சோடியம். Lysozyme but is sensitive. Lysostatin is killed with 1% mercury perchloride. 1% mercury perchloride இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1% பெரிக்ளோரைடு இருக்குது. இப்போ மேனிடால் ஃபெர்மெண்டேஷன் இருக்குது. இந்த மேனிடால் ஃபெர்மெண்டேஷனில் வந்து மேனிடால் என்ன சொல்கிறாங்கன்னா இது மேனிடால் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது, மேனிடால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெர்க்குரி வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அலனின் டை லைக் கிறிஸ்டல் வயலட் இன் 5 லேக்கில் வந்து பண்ணுறாங்க. அண்ட் பிரில்லியன்ட் க்ரீன் வந்து 1 in 10 லேக்கில் வந்து 1 crore வந்து பண்ணுறாங்க. பேத்தோஜெனிசிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேத்தோஜெனிசிட்டியில் வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த பேத்தோஜெனிசிட்டி இருக்கா, பேத்தோஜெனிசிட்டினா முதல்ல என்ன, அதை வந்து எப்படி இது பண்ணுறாங்க பேத்தோஜெனிக் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா எபிடெர்மாலஜியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இட் ப்ரொடியூஸ் லோக்கல் systemic diseases. Outbreaks occurs commonly in hospital. வந்து அவுட்பிரேக்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. எபிடெர்மாலஜியில் வந்து லோக்கலி இந்த சிஸ்டமிக் டிசீசஸ் வந்து பண்ணுறாங்க. இது அவுட்பிரேக் காமன்லி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து